ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து தமிழ் புலவர்கள் அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம வள்ளலார் பற்றி பார்க்கலாம். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வள்ளலார் பற்றி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். வள்ளலார் பற்றி எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டாலுமே நம்மளால் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வள்ளலார் பற்றி எல்லாமே நியூ புக், ஓல்டு புக் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி வள்ளலார் பற்றி பார்ப்போம். அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லுவோமா. அவருடைய பெற்றோர் பேர் பாருங்கள். ராமையா சின்னம்மையார். சரிங்களா? அவர் பிறந்த ஊர் வந்து வள்ளலார் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மருதூரில் தான் வந்து பிறந்திருப்பார். சிதம்பரம் அருகே உள்ள மருதூரில் வந்து பிறந்திருப்பார். அவருடைய காலம் பாருங்கள் 5/10/1823 முதல் 30/1/1824 வரை. அவருடைய சிறப்புகள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து பசியும் பஞ்சமாக இருந்திருப்பாங்க. அதை போக்குறதுக்காக வந்து வடலூரில் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை இது ரெண்டுமே வந்து நிறுவியிருப்பார். எந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது வந்து யார் நிறுவனான்ற மாதிரியும் பார்த்துக்கோங்க. அவர் வள்ளலார் பதிப்பித்த நூல்களில் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. வள்ளலார் பதிப்பித்த நூல்கள்லாம் பாருங்கள். சின்மய தீபிகை, ஒளிவிலொழுக்கம், தொண்ட மண்டல சதகம் இந்த 3 நூல்களையும் பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து பதிப்பிச்சிருப்பார். அடிக்கடி எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து வள்ளலார் பதிப்பித்த நூல்களில் வந்து எது தவறான நூல்கள் அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த 3 நூல்களையும் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உரைநடை நூல்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 4 ஆப்ஷனில் வந்து ஒரு உரைநடை நூல்களை எடுத்து அதில் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. வள்ளலார் பதிப்பித்த நூல்கள்லாம் பார்த்துக்கோங்க. அவர் இயற்றிய உரைநடை நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனுமுறை, கண்ட வாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம் இந்த 2 நூல்கள்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உரைநடை நூல்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதை உரைநடை நூல்களாக அதில் அவர் பதிப்பித்த நூல்களான்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. வள்ளலாருடைய பாடல் தொகுப்பு வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், திருவருட்பா அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா 6 திருமுறைகளாக வந்து இருக்கும். சரிங்களா? இந்த இது பார்த்தீங்கன்னா 5ஆம் திருமுறையாக வந்து வச்சுருப்பாங்க. அவருடைய மற்றொரு படைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வமணி மாலை. சரிங்களா? அவருடைய பன்முகை தன்மை ஆற்றெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா சொற்பொழிவு ஆற்றுவார். போதை ஆசிரியர் அவர், நல்லா உரை ஆசிரியரும் கூட. சித்த மருத்துவத்தில் வந்து நல்லா கை தேர்ந்திருப்பார். பசுபினி போக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அவரை. அவர் ஒரு பதிப்பாசிரியர் இருந்திருக்காரு, நூலாசிரியர் இருந்திருக்காரு, இதழாசிரியரும் இருந்திருக்காரு. இறையன்பர் அப்படின்னு சொல்லுவோம், ஞானாசிரியர் அப்படின்னு சொல்லுவோம், அருளாசிரியர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ சிறப்பு. சரிங்களா? இதெல்லாம் சும்மா அப்படியே ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அவருடைய சிறப்பெல்லாம் பாருங்கள். அவர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எத்தனாவது மகன் பாருங்கள். பெற்றோருக்கு வந்து 5ஆவது மகன். வள்ளலார் மறைந்தெல்லாம் வள்ளலார் பிறந்த 6வது திங்களில் வந்து தந்தை வந்து மறைஞ்சிருப்பார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. வள்ளலார் பிறந்த எத்தனையாவது திங்களில் வந்து அவருடைய தந்தை வந்து இறந்திருப்பார், மறைஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. 6வது திங்கள். இவர் பார்த்திங்கன்னா இறையருள் பெற்ற குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளலார் வந்து நம்ம சிறப்பாக சொல்லி அழைப்போம். வள்ளலார் வந்து இறையருள் பெற்ற குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அப்படி பிறந்திருப்பான்னு பார்த்திங்கன்னா தில்லை இறை வழிபாடு அப்போ செஞ்சிட்ருக்கப்போ வந்து அவர் வந்து பிறந்திருப்பார். அதனால தான் வந்து வள்ளலாரை வந்து இறையருள் பெற்ற குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? வள்ளலாருடைய ஆசிரியர் வந்து யாருன்னு பாருங்கள். 5 வயதில் வந்து அவருடைய ஆசிரியராக வந்து யார் இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சபாபதி. அவர் தான் பார்த்திங்கன்னா வள்ளலாருடைய ஆசிரியர். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 7 வயதிலே வந்து பாடல் புனையும் திறன் வந்து பெற்றிருப்பார். 9 வயதில் வந்து பாடல் புனையும் திறன்னா பாடல் எழுதுகிற திறன். 9 வயதில் பார்த்திங்கன்னா சொற்பொழிவு ஆற்றும் திறன், ஒரு சொற்பொழிவு வந்து ஆட்டியிருப்பார். அதில் வந்து பெரிய புராணத்தை வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பார். பெரிய புராணத்தை வந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொற்பொழிவில் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். வள்ளலாரை பற்றி புகழ்ந்து வந்து யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கியம். அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. வள்ளலார் வந்து ஒரு தெருவில் வந்து போயிட்டுருப்பார். அப்போ வந்து இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா திகம்பர சாமியார் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறது. அடுத்தது பாருங்கள், அடுத்த பாயிண்ட்டும் வந்து முக்கியம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நம்ம கேட்குறது தான்.
ஸோ இது பாருங்கள். ஸோ வள்ளலாரை வந்து புதுநெறி கண்ட புலவர் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து அடிக்கடி கொஸ்டினில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வள்ளலாருடைய புகழ்பெற்ற கூற்றுகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து ஸோ இறந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், சங்கடம் விளைவிக்கும் ஜாதியையும் வரும் ஜாதியையும் ஸோ மதத்தையும் தவிர்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய புகழ்பெற்ற கூற்றுகள். அது இல்லாமல் இன்னும் நிறைய பாடல் வரிகள்லாம் இருக்குது. அப்படியே பாஸ் பண்ணி ஒன்ஸ் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள், அப்படியே பாஸ் பண்ணி ஒன்ஸ் அவருடைய பாடல் வரிகள்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல் தொகுப்புலாம் பாருங்கள். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கந்தக்கோட்டத்து இறைவனை பற்றி வந்து வள்ளலார் வந்து பாடிய பாடல் தொகுப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தெய்வ மணிமாலை. சரிங்களா? இப்போ கந்தக்கோட்டத்து இறைவனை புகழ்ந்த வந்து ஸோ 2 நூலில் வந்து பாடல் வந்து பாடியிருப்பார். அந்த பாடல் தொகுப்பு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தெய்வ மணிமாலை, ஸோ வடிவுடை மாணிக்க மாலை. சரிங்களா? கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த இறைவன் சொல்லிட்டு நமக்கு வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். இது வந்து கந்தக்கோட்டத்து இறைவன். அடுத்து வந்து திருவொற்றி சிவபெருமானை பற்றி ஸோ எந்த இதில் புகழ்ந்து பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எழுத்தறியும் பெருமாள் மாலை, கந்தர் சரவண 10. சரிங்களா? 2 இதுலேயும் வந்து அவர் திருவொற்றியூர் சிவபெருமானை புகழ்ந்து வந்து பாடியிருப்பார். ஸோ வள்ளலார் வந்து ஸோ வளரும் குழந்தைகளுக்கு வந்து ஸோ அறிவுரைகள்லாம் வந்து நிறைய வந்து சொல்லியிருப்பார். ஸோ அது என்னென்ன அறிவுரைன்னு சொல்லிட்டு இதில் இருக்குது பாருங்கள். ஒன்ஸ் அப்படியே பாருங்கள். தந்தை தாய்மொழியை தள்ளி நடக்காதே, குருவை வணங்க கூசி நிற்காதே, வெயிலுக்கு ஒதுக்கும் விருட்சம் அளிக்காதே, மனமொத்த நட்புக்கு வஞ்சம் செய்யாதே, நல்லோர் மனத்தை நடுங்க செய்யாதே, பொருளை இசித்து பொய் சொல்லாதே, ஸோ ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே, பசித்தோர் முகத்தை பாராத்திராதே, இறப்போர் பிச்சை இல்லை எண்ணாதே, ஸோ இறப்போருக்கு பிச்சை இல்லை எண்ணாதே, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து ஸோ வளரும் குழந்தைகளுக்கு வந்து ஸோ அறிவுரையாக வந்து சொல்லியிருப்பார். வந்து கரெக்டாக ஒன்ஸ் அப்படியே சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி இது கொடுத்துட்டு இது வந்து ஸோ யார் வந்து இந்த அறிவுரையை வந்து சொன்னா அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ வள்ளலார். இப்போ வந்து வள்ளலார் பற்றி ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.